அதுக்கு முன்னாடி நீங்க பேசின பல பேச்ச உங்க அப்பா, அம்மா 2 பேரும் கேட்டுருக்காங்க. கேட்டுருக்குறாங்க. இதுல யார் மிக அதிகமாக உங்கள பாராட்டுனாங்க? அம்மா தான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் அம்மா செல்லம் தான். ம். இன்னைக்கு வந்து அப்பா பிள்ளைன்னு எல்லாரும் சொன்னா கூட, அம்மா செல்லம் தான். அம்மா தான் வந்து ஒரு எளிய குடும்பத்தில நம்ம இருந்தா கூட, ம். எல்லாருமே அப்போலாம் 12த் முடிச்சாலே திருமணம் பண்ணிருவாங்க. என் கூட ம். 10ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் ம். உடனே திருமணம் ஆயிடுச்சு. அப்ப பிள்ளைங்கள 12த் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். காலேஜ் படிக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்பலாம் 25, 30 வருஷம் முன்னாடி. ஆனா எங்க அம்மா வந்து இவள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு. இவ ம். நல்லா வருவா அப்படின்னு அந்த படிக்காத தாய் வந்து என்னைய நம்புனாங்க. பா! எங்க போனாலும் என் கூடவே வந்தாங்க. பட்டிமன்றம் திருமணத்துக்கு முந்தி வரைக்கும் அம்மா கூடவே வருவாங்க. அருமை. இப்பயுமே என் கணவர் வர முடியாட்டி கூட எங்க அம்மா கூட வருவாங்க. நான் வர்றேன் உனக்கு துணைக்கு அப்படின்னு. ம். கூடவே நின்னாங்க. கல்லூரியில இவள படிக்க வைக்க வேண்டான்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க. ம். நீ இருக்கிற சிரமத்தில எதுக்கு இவள படிக்க வைக்க போற? யாருக்கா கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன்னா உன் கடமை முடிஞ்சிரும்ல அப்படின்னு. எங்க அம்மா அத ஒத்துக்கவே இல்ல. இல்ல, இல்ல ம். அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ நல்லா வருவா. அவட்ட ஏதோ ம். ஒண்ணு இருக்கு. ம். அவ நல்லா வருவா அப்படின்னு என்னைய நம்புன ஒரு மனுஷினா எங்க அருமை. அம்மா தான். அவங்க நம்பிக்கைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இத நான் குடுத்துட்டேன். அம்மாவ நான் நல்லாவும் பார்த்துக்கிறேன். இப்ப வரைக்கும் அம்மாவுக்கு வந்து ஒரு பெருமை. என் பிள்ளை வந்து என் வயித்துல பிறந்த பிள்ளை இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு. சூப்பர்.